தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். என் கூட அபினவ் மற்றும் ரமேஷ் அண்ணன் இணைஞ்சிருக்காரு. வாங்க அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் அபினவ்ஜி? அபினவ் வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல. அவர் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னீங்கல்ல, அவரை நாங்கள் நேற்று துரந்தர் தி ரிவெஞ்ச் படத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிட்டோம். இனி ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறது இது மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி நான் வந்து நம்ம நேயர்கள்கிட்ட நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா துரந்தர் 1 ரிலீஸ் ஆனப்போ நம்ம போய் அந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்லாம் பேசியிருந்தோம். செம்ம படம், சூப்பர் படம், இந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்ததே கிடையாது, நீ வரவும் வராது, இப்படிலாம் நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தோம். அந்த படத்துக்கு ரொம்ப பயங்கரமாக ரிவ்யூ கொடுத்துருந்தோம். அது என்னுடைய தவறு தான். அந்த மாதிரி நான் பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா துரந்தர் தி ரிவெஞ்ச் வந்து அதை விட சூப்பராக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுதான் சூப்பர் படம்னு நான் அப்படி சொல்லியிருக்கலாம். அதனால் நேற்று நம்ம பார்த்த துரந்தர் தி ரிவெஞ்ச் அந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கதையெல்லாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது, ஸ்பாய்லர் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நிறையா கிறுக்கு பசங்க இன்ஸ்டாகிராமில் படத்துடைய முக்கியமான சீனெல்லாம் எடுத்து ஃபோட்டோவாக போட்டு இதுதான் தெரிஞ்சுக்கோங்கன்னு அதோடைய இதை ஸ்பாயில் பண்ணுறாங்க. நம்ம அது பண்ண போகிறதில்ல. பட் அந்த படம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அது என்ன ப்ரொபகேட் பண்ண பார்க்குது. இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல அது ப்ரொபகண்டா மூவின்னு. ஆமாம், துரந்தர் வந்து ப்ரொபகண்டா மூவி தான். ப்ரொபகண்டானா பொய் சொல்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்கிறது, அது உண்மையை கூட சொல்ல முடியும் இல்லையா? அப்படி இந்தியா 2014 முன்பு, இந்தியா 14க்கு பிறகு அப்படின்னு 2 விதமாக பிரித்து பார்ப்பதற்கான ஒரு விஷயமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லியே ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி, குறிப்பாக இன்றைக்கி 20 வயது இருக்கக்கூடியவர்களுக்கு 2014 8 வயசு 10 வயசு தான் இருந்திருக்கும். இப்போ எனக்கே மும்பை பிளாஸ்ட்டு, அந்த பிளாஸ்ட், இந்த பிளாஸ்ட்லாம் ஒரு வேக் ஞாபகம் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு அப்போல்லாம் 6 வயசு 7 வயசு 8 வயசு 8வது 6வது 5வதுன்னு படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போது எனக்கு இந்த பிளாஸ்ட்டை பற்றிலாம் எப்படி தெரியுது, அது சம்மந்தமான படங்கள் வரும்போது எனக்கு தெரியுது. உடனே நான் நெட்டில் போய் தேடுறேன். அன்றைக்கி நெட்டு இல்லை, அப்போ நம்ம வந்து லைப்ரரி போகிறோம், அந்த டைமில் இருக்கிற நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பார்க்குறோம், உண்மையை தெரியுது. அதே மாதிரி இன்றைய ஜென்சி இளைஞர்களுக்கு இந்தியா 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு லீடை இந்த படம் சொல்லியிருக்கு. அதற்கப்புறம் அவங்க நெட்டில் போய் தேடி பார்த்துப்பாங்க, செய்திகள் இருக்கும், உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி சமூக ஊடக காலம், யாராலையும் எதுவும் பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிறது. ஸோ நேரடியாக நம்ம ரிவ்யூக்கு போவோம். முதல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ படம் வந்து பிரம்மாண்டமாக இருந்தது, அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. சொன்னது மாதிரியே பார்ட் 1 விட பார்ட் 2 வந்து டாப் டக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் இதில் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால், அட் த எண்ட் ஆஃப் த டே இது ஒரு படம்னு சொன்னாலும் இந்த படம் வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அண்ட் ரியல் கேரக்டர்ஸை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கதை. ஸோ சம்பவம் பெரும்பாலும் படத்தில் காட்டப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் அது இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு காட்டுறது அந்த இடத்துல வந்து இவங்க லிபர்ட்டி எடுத்திருப்பாங்க, மிகைப்படுத்தியிருப்பாங்க, பட் நடந்திருக்கு. ஸோ ஆனால் நான் இந்த படத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கான ஒரு நாடு. அப்படி இந்தியாவாக இருக்கும்போது அங்கே இஸ்லாமியர்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி எங்களுக்குன்னு ஒரு நாடு உருவாயிடுச்சுன்னா அங்கே இஸ்லாமியர்கள் ரொம்ப வசதியாக சந்தோஷமாக வாய்ப்போடு வாழலாம் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதை நம்பி தான் இங்கேருந்து நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆனால் அங்கே பாகிஸ்தானுக்கு. ஆனால் இவங்க இந்த படத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த கராச்சியினுடைய ஒரு பகுதி, அதை மையமாக வச்சு தான் இந்த 2 பார்ட்டுமே சுழன்றுக்கிட்டே இருக்குது, லயாரின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பார்ட்டில் 1947 இருந்து, அதாவது கிட்டத்தட்ட பார்ட்டிஷன் நடந்ததுலேருந்தே அங்கே ஒன்லி கேங்ஸ்டர்ஸ். நாம் ஒரு நகரத்தை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். பாகிஸ்தானில் இப்படி பல நகரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நகரத்துலேயும் கேங்ஸ்டர்ஸ் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அந்த கேங்ஸ்டர்ஸை மையப்படுத்தி தான் அரசியல் கட்சிகள் இயங்குது. இந்த கேங்ஸ்டர்ஸ், அரசியல் கட்சிகள், இந்த 2க்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணி நேஷ்னல் பார்ட்டியும் இராணுவமும் ஐஎஸ்ஐயும் கேம் விளையாடுது. அப்போது இவர்களுக்குள்ளே எப்பப்பெல்லாம் கேமில் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இவர்கள் இந்தியா மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. விச் மீன்ஸ் அங்கே ஒரு பவர் ஃபேக்டர் மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அது எப்பப்பெல்லாம் மக்கள்கிட்ட கோபத்தை ஏற்படுத்துதோ அந்த கோபத்தை அவர்கள் இந்தியா மேலே திருப்புறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி சார். நான் யூஸ்வலாக அந்த ஃபஸ்ட் ஷோலாம் போகிறதில்ல, நீங்கள் என்னை கூப்பிட்டு போனீங்க, அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். உங்களோட பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா படமே சூப்பர் ஹிட் படம், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கட்டாயம் எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதாவது படம் படம் அப்படின்னா வந்து
கொஞ்சம் வளர்ந்த மனிதர்கள் மாத்திரம்தான் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மூளையுமே கொஞ்சம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு யோசிக்கக்கூடியவங்க தான் போகணும். குழந்த மாதிரி இன்னும் யோசனை திறமை இல்லாமல் யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கிற திராவிட மாடல் மக்கள்லாம் கொஞ்சம் அந்த படம் பார்க்காம இருந்தால் நல்லது. பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் ஐயா சொல்லுவார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதாவது உண்மை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு தெரியறதுக்கு பேர் தான் அறிவுன்னு ஐயா சொல்லுவார். நிறைய பேர் இப்போ இந்த மெய்ப்பொருள் என்ன, உண்மை என்னடா, என்னடா நடந்திருக்கும் அப்படின்ற கேள்வியே கேட்காம எவனோ ஒருத்தன் ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் பண்ணா அதனால் அதை நம்பிக்கிட்டு நாம் இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நம்பிக்குவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் தெரியுது. அந்த மாதிரி கூட்டம் வந்து குழந்தைங்க கூட்டம் மாதிரி தான். ஏன்னா குழந்தைங்க தானே, இங்கே பேய் இருக்கு போகாதேன்னு சொன்னால் அதை நம்பிக்கிட்டு தெரியும். அந்த மாதிரி சில பேர், டேய் அவன் வந்துடுவான்டா, இவனுக்கு ஓட்டு போட்டினா அவன் வந்துடுவான்டா இப்படியே பயமுறுத்தி ஒரு கூட்டத்தை இங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி கேள்வி உணர்ச்சி இல்லாத, கேள்வி கேட்கக்கூடிய முடியாத மக்களுக்கு இந்த படம் கிடையாது. கொஞ்சம் யோசித்து கேள்வி கேட்குறவங்கனால மற்றம்தான். ஏன்னா படத்தில் வந்து நிறையா முன்னாடி பின்னாடி நடந்த சம்பவங்கள், ஹிஸ்டாரிக் சம்பவங்கள், நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ்ஸு கான்ட்ரவர்ஷியலாக சில பாயிண்ட் இருக்குது. அதாவது அது கான்ட்ரவர்சி இல்லை, என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஃபேக்ட்டு. அதை வந்து சில பேர் கான்ட்ரவர்ஷியாக பேசுகிறாங்க. ஏன்னா வந்து பிரதமர் ஐயா பதவி ஏற்கும் போது வந்த ஆக்சுவல் ஒரிஜினல் வீடியோ இருக்குது. பிரதமர் ஐயா வந்து டிமானிட்டைசேஷன் வரும்போது சொன்ன ஆக்சுவல் ஒரிஜினல் வீடியோ வருது. துரந்தர் ஒன்றுலையுமே ஒரிஜினல் பார்லிமெண்ட் அட்டாக் பண்ண ஒரிஜினல் வீடியோ வந்தது. ஸோ அதுலேயும் நிறைய ஒரிஜினல் வீடியோ இருந்தது, இதுலேயும் ஒரிஜினல் வீடியோ வருது. ஸோ இது உண்மையை தழுவிய படம் மாதிரி எனக்கு தோணலை. இது உண்மையான சம்பவங்களாக முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு கதை மாதிரி எனக்கு தோணுது. ஸோ யார் யார் யோசிக்கக்கூடியவங்களோ அவங்கெல்லாம் 100% பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக அது ஃபிலிம் மேக்கிங்கினுடைய ஒரு கேலிபர் தான். ஏன்னா நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நாங்கள் நிறையா யதார்த்தத்தை சொல்லணும்னு ரெண்டு தரப்புலையும், இந்த பக்கம் இவங்க சொல்கிற மாதிரி சங்கீத சைடில் இருந்தும் சரி, இந்த பக்கம் கம்யூனிஸ்ட்டு திராவிட இயக்கங்கள் சைடில் இருந்தும் சரி, நிறையா படங்கள் வந்திருக்கு. நான் கருத்தை சொல்கிறேன், நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில படங்கள் தான் மக்களை உட்கார வச்சு அதை பார்க்க வைக்கும். அதுக்கப்புறம் அது உண்மையாக பொய்யாங்கிறது அவங்க போய் ஆராய்ச்சி பண்ணி அவங்க படித்து தெரிஞ்சுக்க வேணும். ஸோ படத்தினுடைய கடமை அப்படிங்கிறது பல கேள்விகளை சில பேர் மனசில் எழுப்புறது தான். அது வந்து இந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதை தாண்டி நம்ம நாட்டில் நிறையா இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. உரி அட்டாக், அதுக்கப்புறம் நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் வந்து புல்வாமா, அப்புறம் யூபியில் நிறைய கேங்ஸ்டர்கள் வந்து என்கவுண்டரில் கொல்லப்பட்டாங்க. அதில் சில கேங்ஸ்டர் அட்டீக் அகமது மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து அறியப்படாத நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் நிறைய அன்னோன் கன்மேன் வந்து நிறையா பேரை வந்து இந்தியாவில் தாக்குதல் நடத்தின அதுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்த பல பொறுக்கிகளை, நான் அவங்கள தீவிரவாதின்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க பொறுக்கி பயலுங்க, அவங்கள வந்து அன்னோன் கன்மேன் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு புரிய வருது. அது டிமானிட்டைசேஷன் ஏன் பண்ணப்பட்டது, அதற்கு பல காரணங்கள். எதிர்க்கட்சிகள்லாம் எல்லா கருப்பு பணமும் வந்துருச்சா, வரலையா, போச்சா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. நான் இத்தனை நாட்கள் வந்து டிமானிட்டைசேஷனை எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, இந்தியாவை வந்து ஒரு டிஜிட்டல் மயமாக, இந்தியாவில் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து டிஜிட்டல் மயமாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நமக்கு தெரியும், டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி இந்தியா வந்து டிஜிட்டலைஸ்டாக எவ்வளோ இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம வந்து யூபிஐலாம் எவ்வளோ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நல்லது தான் நடந்திருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, ஒவ்வொரு தேர்தலின் சமயத்திலும் இந்தியாவுக்கு 80,000 கோடி, 60,000 கோடி, 20,000 கோடி ஸ்டேட்டினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தாவூத் இப்ராஹிம்னுடைய தலைமையில் கள்ளப்பணம், திருட்டு பணம் நேபாள் மூலமாக இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி இந்திய தேர்தலில் யார் ஜெயிக்கணும் தோக்கணும்னு 2004 2014 வரைக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொறுக்கி பசங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு இது புரிய வச்சிருக்கு. நான் சொல்கிறத நம்பாதீங்க, படத்தில் சொல்கிறதையும் நம்பாதீங்க. அந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் என்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குன்னு நீங்கள் நெட்டில் போய் தேடி பாருங்கள். இது நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும் சார். இது இந்த திருட்டுத்தனமான பணமெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு இப்போ கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆம்பூரில் ஒரு லெதர் ஃபேக்ட்ரி சம்மந்தமான ஒருத்தர் வந்து இப்போதைக்கு இந்த எலெக்ஷனுக்கு நம்ம திமுகவுக்கு பணம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு, பேப்பர் பணத்தை.
அப்படின்னு சொல்லி. இந்த பேப்பர் பணமே ஒரு ஒரு டேஞ்சரான விஷயந்தான். ஏன்னா அதிலே எழுதியிருக்கு பாருங்க, ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர்னு தான் எல்லா நோட்லையும் எழுதியிருக்கும். தி சம் ஆஃப் 100 ருபீஸ்ன்னு 100 ரூபா நோட்டில் எழுதியிருக்கும். எவன் கையில் இருக்கோ அவனுக்கே சொந்தம்னு. அப்புறம் அதை கையில் வச்சுக்கிறதுக்காக ஒருத்தன் ஏன் வந்து குழந்தைய கடத்த மாட்டான், திருட்டுத்தனம் பண்ண மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான். ஆனால் டிஜிட்டல் பணம், அதாவது உங்களோட ஜிபே பணமாக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்ட்டில் உள்ள பணமாக இருக்கட்டும், ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர் கிடையாது, ஐ ப்ராமிஸ் டு பே தி ஓனர். எவனுக்கு சொந்தமாக இருக்கணுமோ அவனுக்கு தான் அது சொந்தம்ன்ற மாதிரி. ஸோ அதனால் என்னைக்கு ஒரு மனுஷன் டிஜிட்டல் இதுக்கு மாறுறாங்களோ அப்போ வந்து தானாகவே க்ரைம் அது இதெல்லாம் குறையும். ஆனால் இந்த படத்தில் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் சீன் வருது. நான் படத்தோடைய கதையை நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பர்டிகுலர் சீன் வந்து அட்லீஸ்ட் என்னைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்த்த ஒரு இது. ஏன்னா படத்தில் சில அவர் டைரக்டர் வந்து உள்ள சில மெசேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு இது வச்சிருக்கிறாரு, குறியீடு மாதிரி வச்சிருக்கிறாரு. அந்த குறியீடு வந்து கொஞ்சம் அடுத்த தடவை பார்க்குறவங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை தேடி பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் தோணுது. என்னன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த திருட்டு பசங்க இங்கே போய் எல்லாரையும் பல பேரை கொண்டுட்டு அங்கே ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன எல்லாம் போய் நம்ம ஆளுங்க போய் வேட்டையாடுறாங்க, ஒவ்வொரு ஆளாக கொல்றாங்க. பழைய இந்தியா மாதிரி சட்டம் தன் கடவையும் செய்யும்னு அவனுக்கு பிடிச்சி இங்கே உட்காந்துக்கிட்டு அவனுக்கு பெயிலை கொடுத்துக்கிட்டு அப்பீல் கொடுத்துக்கிட்டு பிரியாணி போட்டு அவனை வந்து விடுதலை செய்யறதுக்கு இங்கே ஒரு அருந்ததி ராய் மாதிரி ஒரு 10-20, அதாவது கோயம்புத்தூரில் அத்தனை பேர் வெடி வைப்பார் ஒருத்தர். அவர் வந்து மரணம் அடைஞ்சாருன்னா அவருக்கு அரசு மரியாதை செலுத்துவானுங்க நம்ம திமுக காரனுங்க. அவரை போய் என்னுடைய அப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு இருப்பார் இங்கே இருக்கிற ஒரு தமிழ் தலைவர். இப்போ இறந்து போன பாட்சாவே நான் தாங்க பாமை வச்சேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவரே ஒத்துக்கிட்டாரு. அவருக்காவது அந்த மனசாட்சி இருக்குது, டே நான் தாண்டா உங்களை எல்லாம் கொன்னேன் அப்படின்னு. ஆனால் இவனுங்க என்ன சொல்லுவானுங்க, அண்ணே கொல்லன்னு இங்கே கிடையாது, இஸ்லாமிய சிறை கைதி விடுதலைன்னு வானுங்க. ஏண்டா கோயம்புத்தூரில் பாம் வச்சேன் விடுதலைன்னு சொல்ல வேண்டியதானா? அதை சொல்ல மாட்டானுங்க. இப்போ இதே மாதிரி பல பேரை கொல்ல செஞ்சவங்களை அவங்கள இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு மெதுவாக சட்ட உரிமைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்காம திட்டம் போட்டு ஆளை காலி பண்ணுற ஒரு சீன் நிறையா வருது. அதில் சட்ட திட்டத்தை மதிங்கன்றாங்கல்ல, சட்டத்தை மதிக்காதவனுக்கு திட்டம்தான் பதில். அதை வள்ளுவரே சொல்கிறாருல்ல. வள்ளுவரே என்ன சொல்கிறாரு, அச்சமே கீழ் மக்களது ஆச்சாரம்ன்றார். பயத்தினால தாண்டா அவன் தப்பு செய்யாமல் இருப்பான். திருக்குறள் புஸ்தகத்தை காமிச்சு இதை படி நல்லவனா மாறுன்னா அவன் மாற மாட்டான்டா, அதனால கொல்லுடான்னு சொல்கிறார் வள்ளுவர். அந்த படத்துலையுமே ஒரு சீன் வருது, அவனை அந்த பல பேரை கொலை செஞ்சு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பல பேரை கொலை செஞ்ச ஒருத்தன் அவனை வந்து நம்ம ஆளுங்க போய் அவனை கொல்ல போகிறாங்க. கொல்றதுக்கு முன்னாடி ஃபோனில் அஜித்தோனுடைய ரெசம்பலன்ஸில் மாதவன் ஐயாவுக்கிட்ட ஃபோனை காமிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் எல்லாரையும் ஜெய்ஹிந்துன்னு சொல்லக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருப்பான், மிரட்டுவான். இப்போ வந்து அவன் சாக போகிறான், நீ ஜெய்ஹிந்துன்னு சொல்கிறா அப்படின்னு இவர் சொல்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அந்த சீன்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு யாகம், வீட்டில் ஒரு யாகம் நடக்கிறதாகவும் அந்த யாகத்தில் அந்த ஃபோன் கால் வர்றதாகவும் ஒரு சீன் காமிப்பாங்க. அப்போ அந்த யாகத்தில் ஒரு மந்திரம் சொல்லுவான், அது ரொம்ப முக்கியம். நார்மலாக வீட்டில் பண்ணுற யாகத்தில் அந்த மந்திரம் சொல்லப்படாது. ஆனால் அந்த சீனில் அந்த மந்திரம் வச்சிருக்கிறாரு டைரக்டர்னா காரணம் இல்லாமல் அந்த மந்திரத்தை வச்சிருக்க மாட்டார். அது வந்து மிருத்யுஞ்சய மந்திரம்னு வாங்க. அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் என்னென்னா, ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக இவ பந்தனான் மிருத்யோ முஷ்யமாமிருதாத்துன்றது அந்த மந்திரம். இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் அடிப்படையிலேயே இந்த மாதிரி கொலகார பாவிகளுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற மந்திரம். இறப்பு அப்படின்னா அது வந்து மிருத்து, அதாவது மிருத்யு. ஸோ மிருத்யுவுக்கு எதிரி, மரணத்துக்கு எதிரி சிவன் முக்கண்ணன். அவன் மரணத்துக்கே மரணம் கொடுக்குறவன். ஸோ டெத் ஃபார் தி டெத்து. அப்போ இந்த இடத்துல அந்த கரெக்டாக மிருத்யுஞ்சய மந்திரத்தை வச்சு அந்த யாக குண்டத்திலிருந்து அந்த ஃபோன் கால் வந்து அவர் வெளியே வந்து சாவடிக்கிறார். அந்த இவர் அந்த யாகம் பண்ணும்போது அதன் பலன் வந்து அப்பவே ஆன் ஸ்பாட் கிடைக்கிற மாதிரி, அந்த யாகத்தோடைய பலன் சாவடிக்கிறாரு. நாங்க ஒன்றும் அடி வாங்கிட்டு போற கோஷ்டி இல்லை. ராமர் வந்து எதிர்த்து கொல்ற ஆளு தான், அடி வாங்கிட்டு திரும்ப வரல. கிருஷ்ணர் என்னடா ஓடுறேன்ற, பிச்சை பாத்திரத்தை எடுக்கிறேன்ற, எதிரா எந்திரிச்சு சண்டை போடுறா அப்படின்னு தான் சொல்றாரு அர்ஜுனனை பார்த்து. அர்ஜுனன் தான் நான் சண்டை போடலன்னே, நான் போறேன்னேன்றான். சண்டை போடுறா, உத்திஷ்ட வரந்தபக, எந்திரா அட்ரா அப்படின்றாரு. அப்போ இந்த ஹிந்து மதம்ன்றது இந்த ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை காமின்ற மதம் இல்லைடா. அப்படிதான் காந்தி ஏமாற்றி வச்சிருக்காரு. அவர் பாவத்தை சார்,
அவர் டைம் முடிஞ்சு போச்சு, போயிட்டாரு. நீ அடிக்க வர்றதுக்கு முன்னாடியே கையை உடைச்சிட்றா, மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்கிற ஒரு மதம்டா. அதுதான் பகவத்கீதை சொல்லி கொடுக்குது. முட்டா பயலுக்கு அது தெரியாமல் ஹிந்துக்கள்னா கேன பயலுக 10 பேரை கொன்னா 11 ஒன்றை பெற்று போட்டிருப்பானுங்க, அதையும் கொன்னுடலான்னு நினச்சாங்கன்னா இந்த படம் அவங்களுக்கு ஒரு நல்ல பதில். அதான், அதாவது பல 1000 ஆண்டுகளாக நம்ம வந்து அடிமைப்பட்டு போனதுக்கான காரணம் அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்வு இல்லாதது தான் அப்படிங்கிறது தான். அதாவது இளிச்சவாயன்களாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் என்ன சுற்றி நம்மளை நடக்குது, நமக்கு என்ன ஆபத்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த படம் ரொம்ப தெளிவாக காட்டுது. இந்த படம் இன்னொரு விஷயமும் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு புரிய வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் மத்தியில் ஒரு ஆட்சி, ஓகே ரைட்டு. ஆனால் இந்தியாவினுடைய எல்லை மாநிலங்களாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக யூபி ஏன் வந்து இந்தியாவினுடைய தேர்தல் களத்தை முடிவு செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தது அப்படின்னா, ஜனத்தொகை இல்லை. 80-30 கோடி ஜனத்தொகை இருக்காங்க. அதனால் அங்கே நிறைய தொகுதிகள் இருக்குது. 70 தொகுதி 80 தொகுதிகள் இருக்குது. அதிகமான தொகுதிகள் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணுவாங்க. அது இல்லை, அதுதான் இந்தியாவுக்கான கேட்வே. நேபாள் மூலமாக தான் இந்தியாவுக்குள்ளே பல தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்காங்க. நம்ம ஏதோ காஷ்மீர் வழியாக ஊடுருவுறாங்கன்னு நினைக்கிறோம். காஷ்மீர் வழியாக வராங்க, ஆனால் நேபாள் வழியாக தான் ஆயுதங்கள், போதைப் பொருட்கள், கள்ள நோட்டுகள், பயங்கரவாதிகள் இதெல்லாம் உள்ளே வராங்க. ஸோ அந்த யூபி மாநிலத்திலேயுமே ஒரு தேசிய கண்ணோட்டம் கொண்ட, தேசிய விழிப்புணர்வு கொண்ட ஒரு ஆட்சியும் ஒரு முதலமைச்சரும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த படம் உணர்த்தி இருக்கு. அப்படி பார்க்கும்போது யூபி மட்டும்தான் நம்மளுடைய எல்லை மாநிலமானா இல்லை. உத்தரப்பிரதேஷ் இருக்குது, அசாம் இருக்குது. அசாமில் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் வந்து இன்ஃபில்ட்ரேட்டரை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன், மியா முஸ்லீம்ஸை என் மாநிலத்துக்குள்ளே நான் காலை வைக்க விட மாட்டேன், அது என்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமே பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கார். திரிபுரா எல்லை மாநிலம் தான், அங்கேயுமே ஒரு அரசு இருக்குது, இன்ஃபில்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அரசு இருக்குது. ஆனால் வெஸ்ட் பெங்கால், வா 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 இந்த உன் பேர் என்ன முகமது, இந்த ஓட்டர் ஐடி, உன் பேர் என்ன அகமது, இந்த ஓட்டர் ஐடி வாங்கு, எனக்கு ஓட்டு போடு, திரிணாமுல் காங்கிரஸ் சின்னம் தெரியும்ல குத்து. இப்படி வந்து பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய ஊடுருவவாதிகளையுமே தீவிரவாதிகளையுமே நாட்டுக்குள்ளே விட்டு நாட்டுக்கு ஒரு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேராசை பிடித்த மம்தா பானர்ஜி அங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாநிலத்தில் ஒரு தேசிய கண்ணோட்டம் கொண்டு, அது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், காங்கிரஸும் அந்த மாதிரி ஒரு கட்சியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, இல்லைங்கிறது தான் நம்மளுடைய வருத்தம், கவலை கிடையாது. காங்கிரஸ் அப்படி இருக்க மாட்டேங்குதுங்கிறது வருத்தம். அப்போது வெஸ்ட் பெங்கால் எந்த அளவுக்கு முக்கியம், பஞ்சாப் மாநிலம் ஒரு தேசிய கண்ணோட்டம் கொண்ட, தேசிய பாதுகாப்பு மேலே ஒரு பார்வை இருக்கக்கூடிய ஒரு அரசு வர வேணும் அப்படின்னு இதெல்லாம் பேசிட்டோம். வெஸ்ட் பெங்கால் பேசிட்டோம், பஞ்சாப் பேசிட்டோம். தமிழ்நாடு எல்லை மாநிலம் தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இலங்கை ரொம்ப கிட்டங்க. எல்டிடி இருக்கும்போது எத்தனை இன்ஃபில்ட்ரேஷன், எத்தனை கள்ளக்கடத்தல்கள் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு எல்லையிலேருந்து, அதுவும் குறிப்பாக ராமநாதபுரத்தில் சில குறிப்பிட்ட மதங்கள் வாழக்கூடிய மீனவ கிராமங்கள்லேருந்து ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களும் கேரளா போன்ற மாநிலங்களும் ஒரு தேசிய கண்ணோட்டம் கொண்ட ஆட்சி அங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இந்த படம் வந்து கொடுத்துருக்கு. அதுவும் அது எப்படி வந்து டைரெக்டாக பிளாட்டண்ட்டாகவே சில இடத்துல சொல்லிட்டாங்க. எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது வந்து வட இந்தியர்கள் மட்டும்தான் இந்த படத்தோட ரிலேட் பண்ணிக்க முடியும், ஏன்னா இது அடிப்படையில் ஹிந்தி படம், ரெண்டாவது ஒரு ப்ராபகேண்டா அப்படின்றதுனால அவங்க தான் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கதையின் போக்கு அதை அப்படி வந்து காட்டவே இல்லை. பாகிஸ்தான் அப்படின்ற அந்த நாடு இந்தியாவை விதவிதமாக சிதைக்கிறதுக்கு பிளான் பண்ணுது. அதை வந்து ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படின்னா, கேரளாவில் பிஎஃப்ஐன்னு ஒரு அமைப்பு இருக்குது, நாங்கள் அதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவோம், அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டீங்களா, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பணத்துக்கு எங்களுக்கு வேறு சோர்ஸ் இருக்குது. எப்படின்னா, நாங்கள் வந்து போதை மருந்தை விற்போம், எல்லை தாண்டி விற்போம், விற்று அதிலிருந்து பணம் வரும், அந்த பணத்தை நாங்கள் பயங்கரவாத ஃபண்டிங்க்கு பயன்படுத்துவோன்னு எக்ஸிஸ்டிங் மோடஸ் ஆப்ரண்டி, இந்த மோடஸ் ஆப்ரண்டி இப்போவும் நடைமுறையில் இருக்குது. அதை வந்து அப்படியே பிரதிபலிக்குது இந்த படம். நாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், டெல்லியில் மிகப்பெரிய கன்சைன்மெண்ட்டை வந்து பிடிச்சாங்க. அது யார் மூலமாக ரூட் ஆயிருக்குன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக நிர்வாகியால் ரூட் ஆயிருக்கு. அவர் பேர் என்ன சார்? ஜாஃபர் சாதிக். அப்போது இந்த லிங்க் அப்படின்றது நீங்கள் வெறும் யூபியில் இல்லை, வெறும் பஞ்சாபில் இல்லை, வெறும் வெஸ்ட் பெங்காலில் இல்லை, இதெல்லாம் வந்து ஈஸி டார்கெட். ஆனால் இந்த ஆக்டோபஸ் ஹேண்ட் அப்படின்றது கேரளாவிலையும் இருக்குது,
தமிழ்நாட்டிலயும் இருக்கு. எல்டிடி இல்லாத போதும் இருக்கு. எல்டிடிஇ இருந்தபோது ஒருவேள அந்த நெட்வொர்க்கை இவங்க பயன்படுத்தியிருக்கலாம். இப்ப எல்டிடிஇ இல்லன்னா, அந்த நெட்வொர்க் இல்ல. ஆனா வேற ஒரு நெட்வொர்க் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்றதுக்கு, இது வந்து ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. தற்போது இந்த ஆட்சி நடக்கக்கூடிய சூழ்நிலையில, நாம வந்து ஓரளவு இத கட்டுப்படுத்தியிருக்கோம் அப்படின்றத தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர, நாம ஜெயிச்சுட்டோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கவே முடியாது. அதேபோல, அ இப்போ அமீர் அவர்கள் இந்த படத்துக்கு எதிரா பேசுறாருன்னு அவர் நெனைக்கிறேன். ஜாஃபர் பேசு, சாதிக் பேசு. ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு தான் பேசலாம். ஃப்ரெண்டு மாத்திரமா இல்ல பார்ட்னரா சார்? பார்ட்னர்ன்னு படம்லாம் நிறைய போட்டோலாம் சிரிச்சு கிரிச்சு ஹோட்டல் திறப்பு விழாக்கெல்லாம் இல்ல போயிருக்காரு. ஏதோ இதுல ஏதோ 2 பேருமே சேர்ந்து தொழில்கள்லாம் பண்ணி ஹோட்டல்ல பார்ட்னர் இருக்கு. நினைக்கிறேன். ஹோட்டல்ல பார்ட்னரா? உறுதியா கிரைம்ல தெரியல. பார்ட்னர் இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னு அவர் சொல்றாரு. தொடர்பு இருக்கு. மெத்தாம்பிட்டமின் கடத்தினதுல அமீருக்கு பங்கு இல்லைன்னு அமீர் சொல்றாரு. அமீர் தான் சொல்றாரு. அமீர் தான் சொல்றாரு. நாம சொல்லல. நம்ம சொல்லல, விசாரணை நடந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அமீர் சொல்றாரு அவர் வந்து மெத்தாம்பிட்டமின் கடத்தினதுல பங்குதாரர் இல்ல. இல்ல. ஆனா மெத்தாம்பிட்டமின் கடத்தின ஜாஃபர் சாதிக்கோட மத்த தொழில்கள்ல பங்குதாரர்னு ஒத்துக்கிறாரு. தம்பி தம்பியா? அதாவது சொந்த தம்பி இல்ல, ஆ. சொந்த தம்பியோட இவருக்கு தம்பி நெருக்கமான மாதிரி. தம்பி. அப்படியா? எப்பவுமே சொந்த தம்பியோட தம்பி மாதிரியா இருக்கிறவங்க ரொம்ப அவர் நெருக்கமா. ரொம்ப நல்லவர் மாதிரி இல்ல சார் இங்க வாய் பேசுறாரு. இருக்குல்லண்ணே, வாய் இருக்குன்னா அந்த இல்ல, மாதிரி நல்லவங்க மாதிரி காட்டி. நல்லவர் மாதிரினா, இப்ப அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு துரந்தர் படத்துக்கு. என்னன்னா, துரந்தர் படம் வந்து தேசபக்தி படம்னு சொல்றீங்க. இங்க இருக்கிற ஒரு அதிகாரி பாகிஸ்தானுக்கு போய் அங்க வந்து எல்லாரையும் கொல்றாரு. அப்ப பாகிஸ்தான் அங்கிருந்து இங்க வந்துச்சுன்னா அவரு பயங்கரவாதியா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. ஆமா, பயங்கரவாதி தான். நாம இந்த நாட்டுல இருக்கோம். இந்த நாடு கொடுக்கக்கூடிய வசதிகளை அனுபவிக்கிறோம். இந்த நாட்டுக்கு நாம வரி கட்டுறோம். அந்த வரியில நமக்கு நலத்திட்டங்களை செய்யுது. எதற்காக நாம இத்தனையும் செய்யறோம்? நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் நம்முடைய உடைமைகளையும், நம்முடைய எல்லைகளையும், நம்முடைய சொத்துக்களையும் பாதுகாக்கணுன்றதுக்கு தானே. அப்போ அதை பாதுகாப்பதற்காக நமக்கு ஒரு எதிரி இருக்கானா, அவனை இன்ஃபில்ட்ரேட் பண்றது தானே அந்த இடத்துல தர்மம் ஆகுது. அமீருக்கு படத்திலே பதில் சொல்லியாச்சு. படத்திலே அமீர் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. டேரக்டர் ரொம்ப புத்திசாலி சார், ரொம்ப பிரில்லியன்ட்டு. அவர் கதை எழுதும்போதே இது எந்த மாதிரி கிறுக்குத்தனமான கேனைத்தனமான கேள்விகள் வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு படத்திலே டயலாக் வச்சுருக்காரு. படத்தில் ஒரு சீனில் ஹீரோவுக்கு நெருக்கமானவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, ஹீரோ வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னா அவங்க மனசு உடஞ்சி போகிறாங்க. அப்போ நீ என் நாட்டு மக்களை வந்து கொல்றதுக்கு தான் நீ என் கூட பழகுனியா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவர் ஒரு டைரியை தூக்கி போடுவார். நான் கொன்னவங்களுடைய பட்டியல். இந்த கொன்னவன் பட்டியலை எடுத்துகிட்டு டெல்லி பாம் பிளாஸ்ட் 80 பேர், ஜெய்ப்பூர் பாம் பிளாஸ்ட் 120 பேர், மும்பை அட்டாக் 150 பேர், இத்தனை பேரை கொன்று இருக்கானுங்க. அவனை நான் கொன்று இருக்கேன். அமீர் சொல்கிற மாதிரி அங்கேருந்து வந்தவன் எவனோ இங்கே இருக்கக்கூடிய கஞ்சா விற்கிறவனையோ கொலை பண்ணுறவனையோ கொல்லலை. இங்கே இருக்கிற அப்பாவி பெஹல்காமுக்கு ஹனிமூன் போனவனும் பெஹல்காமுக்கு ட்ரிப்புக்கு போனவனும் போய் பனியை பார்க்கலாம், போய் அந்த குளிரை சந்தோஷமாக அனுபவிக்கலான்னு போன அப்பாவிகளை கொண்டு இருக்கான். அவன் அமீருக்கு வந்து அவன் வந்து தேசபக்தன், பாகிஸ்தானுக்கு தேசபக்தன். ஆனால் பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தான் மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய அயோக்கிய நாய்களை கொல்லக்கூடிய இந்திய உளவாளி தீவிரவாதி. இதுக்கு அமீர் தான் பதில். பாகிஸ்தான்ல அதிகமா கஷ்டப்படுறது இஸ்லாமியர்கள் தான். ஏன்னா மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள் தான். அவர்கள் தான் கஷ்டப்படுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் நிம்மதியா இருக்காங்க. இது அந்த புரிதல்லாம் அவருக்கு இருக்கு. ஏன்னா அமீரால இங்க ஒரு படம் எடுத்து பருத்தி வீரன் மாதிரி படம் எடுத்து 300 நாள் ஓடி எல்லா மதங்கள் ஜாதிகள் கடந்து கொண்டாடுறாங்க மக்கள். இதே அமீர் வந்து ஒரு முருகேசனா பாகிஸ்தானில் பிறந்திருந்தா அவரால் படம்லாம் எடுத்துருக்க முடியாது, பிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கணும். அந்த புரிதல் அவருக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா வந்து அவருடைய அரசியலுக்கு அது பொருந்தாது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம கடைசி படத்தினுடைய நம்ம இன்னைக்கு எபிசோடினுடைய கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். இதில் வந்து ரன்வீர் சிங் நடித்தது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு பாப்புலர் ஆக்டர். பொதுவாக ஒரு காலகட்டத்தில் என்னென்னா ஒரு லெஃப்டிஸ்ட் படத்தில் நடிக்கிறதுக்கு கதாநாயகர்கள்லாம் தயாராக இருப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து அவர் ஒரு முற்போக்குவாதியாக பார்ப்பாங்க, ஒரு லிபரலாக பார்ப்பாங்க. அப்படின்றதுனால ஒரு கம்யூனிஸ்ட் படம் அந்த மாதிரி படத்தில் நடிக்கிறதுக்கு பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் தயாராக இருந்து. இப்போ ஒரு படத்தில் அமிதாப் பச்சன் பார்ப்பார், வில்லன் திரிசூலத்தோடு வருவான் கொல்றதுக்கு. அமிதாப் பச்சன் கையில் ஒரு சுத்தியும் ஒரு அருவாவும் வச்சுட்டு இப்படி காட்டுவார், கம்யூனிஸ்ட் வெர்சஸ் இந்துயிசமாக. அதெல்லாம் தான் பாலிவுட் சினிமாவில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அப்படின்னும் போது மக்கள் மனசில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்தியா அப்படிங்கிறது அப்படின்னா என்ன, இந்திய தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு. இந்த புரிதலுக்கு எனக்கு தெரிஞ்சு தீபிகா படுகோன் அவர்களுக்கு நான் ஒரு பெரிய பாராட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ரன்வீர் சிங்கோடைய மனைவி தீபிகா படுகோன், அவங்க வந்து ஒரு லெஃப்ட்டு, ஜேஎன்யூ போன்ற போராட்டங்கள்லாம் இந்த தேச விரோத துக்குடே நாட்டை பொழந்து கட்டிடுவோம், கிழிச்சிடுவோம், உடச்சிருவோம்
அப்படின்னு சில தற்குறிகள்லாம் வந்து ஜேஎன்யூவில் பேசுவாங்கல்ல, அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டவங்க. சமீபத்தில் கூட பாப்புலேஷன் பொல்யூஷன் மும்பையில் ரொம்ப அதிகமாகுதுன்னு ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. இத்தனை நாள் பொல்யூஷன் இல்லையா, திடீர்னு நாங்கள் பாஜக ஆட்சி வந்ததுனால தான் பொல்யூஷன் வந்திருக்கா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா தீபிகா படுகோன்லாம் ஒரு 30 கார் வச்சுருப்பாங்க எப்படியும் இல்லையா, வீட்டில் எப்படியும் ஒரு 20 ஃப்ரிட்ஜ் இருக்காதானே, ஒரு 10 ஏசி இருக்கும்லண்ணே. நம்மளே ஒரு 4க்கு 3 காரு ஒரு நார்மலாக பணக்காரன் தான் இருக்கிற தமிழ்நாட்டிலே பார்க்குறோம். ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் 4 கார் வச்சுருக்காங்க, வீட்டில் ஒரு 4 ஏசி இருக்குது, 30 ஃப்ரிட்ஜ், 3 ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்போ இவங்க அது 10 மடங்கு தான் வச்சுருப்பாங்க. இதில் வராத பொல்யூஷனு, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சான், அந்த குழந்தை வந்து சோக் ஆகுதான் பொல்யூஷனால். தாயே, உன் குழந்தைய கொல்ற பொல்யூஷனை நீயே தான் உருவாக்குற, நீ காலவண்டியில் போய் சினிமாவில் நடி. உன் சினிமா வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி. அதுக்கு வந்து அவங்க வந்து சர்வர் வச்சுருக்கணும். சர்வர் எவ்வளோ பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுது தெரியுமா? படத்தில் நடிக்கிறத நிப்பாட்டு தாயி. உன் குழந்தை ஏன் பொல்யூஷனில் சோக் ஆகணும்? படத்தில் சும்மா அந்த தற்குறித்தனம் பேசுறது. லிவிஸ் ஆடில் நடிக்கிறாங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயார் பண்ணணும்னா எவ்வளோ தண்ணி வீணாக்கணும் தெரியுமா? அந்த கலர், அந்த ப்ளூ கலர் கொண்டு வரணும்னா முக்கி எத்தனை லிட்டர் தண்ணி, 300 லிட்டர் தண்ணி வீணாகும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு. லிவிஸ் ஆடில் நடிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டில் ரொம்ப லிபரலிசம்லாம் பேசி ரன்வீர் சிங்கை ரொம்ப வெறுப்பேற்றிருக்காங்க போல இருக்கு. ரன்வீர் சிங் பார்த்துருக்காப்புல, சரி உனக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு துரந்தர் 1 and 2 போட்டு நடித்து அந்த படத்தை தீபிகா படுகோனுக்கு போட்டு காமிச்சு நல்லா வெறுப்பேற்றிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இல்லை, புரியல. இன்னொரு பாயிண்ட் இதில் இருக்குது. இந்த பாலிவுட்டில் ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, அடிக்கடி பாகிஸ்தான் ஆக்டர்ஸ் வந்து உள்ளே கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுருவாங்க. அதுவும் எப்பப்பெல்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கோ அப்போ கூப்பிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. பஹல்காம் தாக்குதல் நடக்குது, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்குது. பாலிவுட்டை சேர்ந்த முன்னணி கான்ஸ் யாருமே வந்து இந்தியாவுக்கு அந்த டைம் சப்போர்ட்டிவாக பதிவு போடல. ஏன்னா பாகிஸ்தானில் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து வருத்தப்பட்டுருவாங்களாம். இது வந்து காரணம் சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கலையில் இருக்கோம், கலையை வந்து நம்ம அரசியலோட இணைக்கக்கூடாது, அதனால தான் நாங்கள் பாகிஸ்தான்லேருந்து ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வரோன்னு உங்களுக்கு சொல்ல தெரியுது. ஏன்னா எதிர்ப்பு வந்தால் உங்களுக்கு இந்த பதில் சொல்ல தெரியுது. துரந்தரை பாகிஸ்தானில் பேன் பண்ணாங்களே, துரந்தர் படம் தானே, அது கலை தானே, கலை வடிவம் தானே, ஏன்டா பேன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் இங்கே இருக்கக்கூடிய பாலிவுட் ஹீரோஸோ அல்லது பெரிய பெரிய ஆட்களோ குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க? கலையை கலையாக பாருங்கன்னு இந்தியாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை பாகிஸ்தானுக்கும் கொஞ்சம் ப்ரீச் பண்ணுங்களேன். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இறுதியாக இந்த படக்குழுவினருக்கு ஒரு சல்யூட். எதுக்கு அப்படின்னு சொன்னால், வழக்கமாக இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது பாகிஸ்தானுக்கு போய் ஒரு ஸ்பை ஏஜென்ட் அப்படின்னும் போது ஒரு இஸ்லாமியரை வந்து காட்டுவாங்க. ஏன்னா கெட்ட இஸ்லாமியர்களை காட்டுறாங்கன்னும் போது நல்ல இஸ்லாமியரை காட்டி ஒரு படத்தில் பேலன்ஸ் கொண்டு வரணும், ஒரு போலி செக்குலரிசம் அப்படி கொண்டு வரணும். அதுக்கான அவசியம் இல்லை. நல்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்றத உலகமே ஏற்றுக்கிட்ட விஷயம். நமக்கு பின்னாடி இருக்கிற அப்துல் கலாமாக இருக்கட்டும், நம்ம நிறைய பேரை வந்து உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்தியன் கிரிக்கெட் டீமில் எத்தனையோ தேசபக்த வீரர்கள் விளையாடி இருக்காங்க, இந்தியாவுக்காக ஹாக்கி விளையாடி இருக்காங்க, இந்தியா நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய நல்ல முஸ்லீம்கள் இருக்காங்கன்றதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. நீ சினிமாவில் ஒரு கெட்ட முஸ்லீமை காட்டிட்டேங்கிறதுக்காகவே கமலஹாசன் மாதிரி ஒரு முஸ்லீம் போய் ஒரு முஸ்லீம் நாடை திருத்துற மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக என்ன பிரச்சனை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு இந்துக்களை கண்டா பிடிக்காது, இந்த இந்தியர்களை கண்டா பிடிக்காதுங்கிற போர்வையெல்லாம் தூக்கிட்டு இந்துக்களை கண்டா காஃபியர்களை கண்டா பிடிக்காது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த படம் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் எடுத்திருக்கு. அப்படிங்கிறது இந்த படக்குழுவினருடைய மனசையும் தைரியத்தையுமே வந்து காட்டியிருக்கு. ஸோ போலித்தனமான விஷயங்களை காட்டாமல் ராவான ஒரு படத்தை இந்த குழு எடுத்திருக்கு. அதுதான் மக்கள் வரவேற்றிருக்காங்க. மக்கள் உண்மையாக வரவேற்கக்கூடிய ஒரு தருணத்தில் இன்றைக்கி இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த பாலிஷ் பண்ணி மெழுகி ஊசி மொழி இந்த மாதிரிலாம் வந்து பூசி மொழியெல்லாம் பேச வேண்டாம் அப்படிங்கிறத இந்த படம் வந்து அடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எடுத்து சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் அந்த படக்குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அசீம் முனீர் எப்படி வந்து இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் ஆனார் அப்படிங்கிறதுக்கான ஒரு லீடும் இதில் தந்திருக்காரு. ஏன்னா அசீம் முனீர் வந்து ஐஎஸ்ஐயினுடைய தலைவனாக இருந்தார் இம்ரான்கான் காலத்தில். ஸோ அதனால் வந்து இந்த படத்துலேயுமே ஒரு ஐஎஸ்ஐ அசீம் முனீர் மாதிரி ஒருத்தன் எப்படி வந்து அது சொல்ல வேணாம், கொச்சையாக இருக்கும், எப்படி வந்து அந்த பெரிய ஒரு பதவிக்கு வந்திருப்பான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக அந்த படத்தில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகள், பாகிஸ்தானில் அரசியல்வாதிகள், இந்தியாவிலேருந்து போன ஸ்பையே பல பேர் அரசியல்வாதிகளாக இருக்கிற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அப்போது நமக்கு ஒரு கேள்வி எழும்புது, இந்தியாவில் அது மாதிரி பாகிஸ்தான் ஆட்கள் வந்து அரசியலில் புகுந்து
அரசியல்வாதிகள் போர்வையில் இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்பும். அதற்கான பதில் ராகுல் காந்தியும் அசாமுக்கு அடுத்த முதலமைச்சராகணும்னு ஆசைப்படக்கூடிய பாகிஸ்தானில் பணி செய்த பெண்ணை திருமணம் செய்த கோகோய் போன்ற ஆட்கள் தான் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதற்கு அவங்க தான் விளக்கம் தரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நேர்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். துரந்தரை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். தமிழ்லேயுமே இருக்குது, ஹிந்திலையுமே இருக்குது. கொஞ்சம் ஹிந்தி புரியும், இங்கிலீஷ் சப்டைட்டில் படித்தா புரியும் அப்படின்னா தயவுசெய்து ஹிந்தியில் போய் பாருங்கள். அதனுடைய அந்த எசன்ஸை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது டப்பிங் தான். எனக்கு புரியாதுங்க, தமிழ் பார்த்தா தான் புரியும் அப்படின்னா தமிழ்லையுமே படம் வெளியாகிருக்கு, தமிழ்லையுமே போய் பாருங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.